விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கரும்பு நடவு செய்யும் போது நம்ம கரும்பு நாற்றை விதை நேர்த்தி செய்து நடவு செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை, விதை நேர்த்தி செய்து நடவு செய்யாதனால நம்மளுக்கு என்ன தீமை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த இமேஜில் காமிக்கிற இந்த 4 நாற்றுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஃபீல்டில் ஒரே நாளில் நடவு செஞ்சது தாங்க. இது ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதை நேர்த்தி செய்யலைங்க. இது ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதை நேர்த்தி செய்து நடவு செஞ்சுருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிர் வளர்ச்சியுமே இதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேர்க்கரையான் வேர்ப்புழு நூற்புழு வராமல் இந்த 2 கரும்புலையும் பார்த்திங்கன்னா எது இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த விதை நேர்த்தி செய்தது இது இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்க்கரையான் நூற்புழு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கரணையை நடவு செய்கிறதுக்கு முன்னால் விதை நேர்த்தி செய்து நடவு செய்யலாம். இல்லை இந்த மாதிரி நாற்றா வாங்கி நடுறீங்கனாலும் நாற்றை நடவு செய்கிறதுக்கு முன்னால் விதை நேர்த்தி செஞ்சுட்டு நடவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு பயிர் பட்டு போகாமல் இருக்கிற எல்லா பயிரும் நல்லா முளைச்சி ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. இது விதை நேர்த்தி செய்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா யூபிஎல் கம்பெனியில் எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வர ஒரு ஃபங்கிசைடுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு ஃபங்கிசைட் ப்ளஸ் இன்செக்டிசைடு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மருந்துங்க. இது யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ்ட்ரோஃபின், தைமிதாக்சின் ப்ளஸ் தைஃபோனேட் மெத்தில் இந்த 3 காம்பினேஷன் கலந்தது தாங்க. இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரும்பு பயிரோட வித்தியாசத்தை நீங்கள் இமேஜ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கங்க, இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குங்கிறது. மேலும் இதுபோல் விவசாயம் சம்பந்தமான தகவலுக்கு நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.